நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே தேவனுடைய சமூகத்தில் வர, தேவைகளுக்காக ஜெபிக்க, ஆண்டவருடைய கரிசனைகளை பகிர்ந்து கொள்ள, அவருடைய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தருணத்துக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் அப்போஸ்தலரிலிருந்து பார்க்கிறோம். இன்றைக்கு 15வது அதிகாரம் 22 33 வசனங்கள். அப்போஸ்தலர் 15 22 33 வசனங்கள். யூதர் அல்லாத புறஜாதிகள் பவுல் பர்னபாவுடைய ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் இவர்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், மோசேயினுடைய கற்பனைகளை இவர்களும் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கலக்கத்தை அல்லது குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். எனவே பவுலும் பர்னபாவுக்கும் அந்த குழுவுக்கும் பெரிய ஒரு போராட்டம் வருகிறது. அதன் விளைவாக எருசலேமுக்கு போய் என்று தீர்மானிக்கிறார்கள். இதற்காக கிறிஸ்துவுக்கு பின் 48வது ஆண்டிலே ஜெருசலேம் கவுன்சில் என்ற கூட்டம் கூட்டப்படுகிறது. முதல் முறையாக ஏற்கனவே அந்த பந்தி விசாரணைக்காக ஒரு டிஸ்கஷன் இருந்தது. இப்பொழுது முழுமையான ஒரு ஜெருசலேம் கவுன்சில் இதற்காக கூட்டப்படுகிறது. அதில் பேதுரு ஆண்டவர் தன் மூலமாக கொர்நேலியின் வீட்டிலே பரிசுத்த ஆவியானவரை தந்து யூதருக்கும் புறஜாதியருக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லாமல் பண்ணினார் என்ற அனுபவத்தை சொல்கிறார். யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு 12 ஒருவர். இவர் இந்த கவுன்சிலை தலைமை நின்று நடத்துகிறார். காரியங்களை விளக்கி தன்னுடைய முடிவான தீர்மானத்தை எடுத்து உரைக்கிறார். அந்த தீர்மானம் இந்த புறஜாதியுள்ள சபைகளுக்கு அனுப்பப்படுகிறது. பிரச்சனை வருகிறது. அதற்கான கலந்த ஆலோசனை, ஆண்டவரை நம்பி தீர்மானங்களை எடுத்து பிரச்சனைகளை நல்ல விதமாக சுமூகமாக தீர்க்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் தீர்மானித்த பிறகு அப்படி தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது. அவர்களுக்கு நலமாக கண்டது. இதில் 3 விதமான குழுவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர், மூப்பர், சகோதரர் அல்லது திருச்சபையார். அப்போஸ்தலர் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய 12 சீஷர்கள் அப்பொழுது அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதிலே யூதாஸ் போன பிறகு அப்போஸ்தலர் 1:21 படி அதற்கான கண்டிஷன் அவர்கள் வைக்கிறார்கள். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்கும் நம்மிடத்திலே கூட இருந்த மனுஷர்கள் ஒருவர் என்று சொல்லி அந்த விதமாக இந்த 12 பேர் ஏற்படுகிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். மூப்பர்கள் சபைக்கு தலைவராக இருந்து காரியங்களை நடத்துகிறவர்கள். ஒவ்வொரு சபைக்கும் பவுலும் சீலாவும் மூப்பர்களை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வதாக சபையார் எல்லாரும். இந்த 3 குழுக்களுக்குமே ஒருவனப்பாடு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒன்றாக இணைந்து தீர்மானம் செய்கிறார்கள். நம்முடைய சபைகளிலும் பொறுப்புகளில் இருப்பவர்கள், சபையார், போதகர், இவர்கள் இணைந்து தீர்மானங்களை செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த சபையின் காரியங்களை நல்ல விதமாக ஆசீர்வதிக்க முடியும். இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்த நிருபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாரான சகோதரருக்கு வாழ்த்து சொல்லி எழுதுகிறோம். எருசலேம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தூரத்தில் உள்ள இந்த இடத்திற்கு இவர்கள் இந்த நிருபத்தை அனுப்புகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்மாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போஸ்தலர் அவர்களை அனுப்பவில்லை. எருசலேமில் இருந்த சபை அவர்களை அனுப்பவில்லை. தாங்களாகவே சென்று இந்த இடத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நமது காலங்களிலே கூட we have a lot of self-made prophets and apostles. அப்படிப்பட்டவர்களாலே கிறிஸ்தவ உலகத்திலே பலவிதமான தவறான உபதேசங்கள், பழக்கங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவருடைய தெளிவான சித்தத்தை அறியாதபடிக்கு, ஆண்டவருடைய அழைப்பை பெறாதபடிக்கு, மாறுபாடான நோக்கங்களோடு கூட தாங்களாகவே ஊழியர்களாக வருபவர்கள் மூலமாக பல பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு உண்டு. பவுல் சொல்கிறார், சிலர் அன்பினாலும் சிலர் பொறாமையினாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி. இப்படிப்பட்ட மக்களை நாம் கண்டுகொள்வது அவசியமானது. We need the spirit of discernment to find out who are the real disciples of the Lord and who are the fake ones. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்த துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட என்று சொல்லி. பர்னபா, பவுலுக்கு என்ன அடைமொழி கொடுக்கப்படுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். they were willing to risk their life. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பல நேரங்களில் அவர்களுக்கு வருகிறது. அடித்து போட்டு விடுகிறார்கள். பவுல் மரித்தான் என்று சொல்லி விட்டு விட்டு போகிறார்கள். அதிலிருந்து சீஷர்கள் கூடி வந்த போது அவர் எழுந்த காரியங்களை செய்கிறார். இப்படிப்பட்ட காரியம் அவர் போன இடங்களில் எல்லாம் வருவதை பார்க்கிறோம். உண்மையான விதத்திலே நாம் ஊழியம் செய்யும் போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு ஊழியர் இருக்கிறார். ஆண்டவர் அவரை சொன்னார், கொடைக்கானல் மலைகளுக்கு போ என்று சொல்லி. அஜிக்குமார் என்ற சகோதரர், அவர் கிளம்பி அந்த இடங்களுக்கு போனார். ஆண்டவர் அவரை நடத்தினார். 10 ஆண்டுகளுக்கு உள்ளாக 30 இடங்களிலே சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதில் 15 போல நல்ல கட்டிடங்களோடு கூட உள்ள சபைகள். அவர் சொல்லும்போது சொன்னார், எந்தெந்த கிராமத்திலெல்லாம் என்னை அடித்தார்களோ அந்த கிராமங்களிலெல்லாம் சபைகள் உருவாக்கின என்று சொல்லி. இப்பொழுதும் அவர் அங்கே அருமையான ஊழியத்தை செய்து வருகிறார். கில்கால் பிரேயர் மினிஸ்ட்ரி என்று சொல்லி, பிரேயர் ஃபெலோஷிப் என்று சொல்லி அருமையான ஊழியம் செய்கிறார். எந்தெந்த இடங்களிலே அடி வாங்கினோ அந்த இடங்களிலெல்லாம் சபை உருவாகி இருக்கிறது என்று சொல்லி. இந்த விதமாக பவுலும் சிலவும் கூட தங்களுடைய பிராணனையும் ஒப்பு கொடுத்து துணிந்து சென்றார்கள். கிறிஸ்து நாமத்திற்காக, அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக, ராஜ்யத்திற்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தேசத்திலே இது விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை வட இந்தியாவிலையும் பார்க்கிறோம், தென் இந்தியாவிலும் இது பரவி வருகிறது. எனவே ஆண்டவருக்காக பாடுகளை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புவது ஒருமனப்பட்டு கூடிய எங்களுக்கு நலமாக கண்டது. அப்படியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு சொல்லுவார்கள் என்று அந்த நிருபம் சொல்கிறது. இதில் 4 காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். விருத்த சேதனத்தை குறித்து சொல்லப்படவில்லை. மோசே நியாயப்பிரமாணங்களை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த 4 காரியங்கள், இதுகளுக்கு நீங்கள் விலக வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள், இரத்தம், நெருக்குண்டு செத்தது, வேசித்தனம், இந்த 4 காரியங்களுக்கு நீங்கள் விலக வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைத்தது என்று சொல்லும்போது, கொரிந்தியரில் இந்த பிரச்சனை வரும்போது பவுல் சொல்கிறார், நமக்கு எல்லோருக்கும் அறிவு உண்டு, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். எனவே ஒரு பிரச்சனை என்று வரும்போது நம்முடைய அறிவினாலே நாம் ஆர்கியூ பண்ணும்போது பிரச்சனைகள் உண்டாகுமானால் அன்பினாலே ஒருவர் கட்ட முடியும். அந்த 2வது வசனம் அருமையானது. 1 கொரிந்தியர் 8:2. ஒருவன் தான் ஏதோனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. எனக்கு இது தெரியும் என்று சொல்லி நாம் சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது, சரியானபடி ஒன்றையுமே அறியவில்லை. எனவே இந்த படைக்கப்பட்ட காரியங்களின் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது. தானியேலுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்து ராஜ போஜனம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்ன சொல்லுகிறார், அவைகள் விக்கிரகருக்கு படைக்கப்பட்டது, அதில் பலவிதமான அசுத்தமான மிருகங்களும் இருக்கும். எனவே தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு பிரதான இடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்திலே தேவன் அவருக்கு கிருபையை தருகிறார். வெறும் பருப்பு முதலானவைகளை சாப்பிட்டு, ஆனால் இவர்கள் நல்ல திடகாத்திரமாக இருந்து அந்த சபையிலே
அரண்மனை காரியங்களிலே உயர்த்தப்படுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே, எனவே ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி லேவியாகமம் 17வது அதிகாரத்திலே திரும்ப திரும்ப வருகிறது, அதை புசிக்க வேண்டாம் என்று. எனவே இந்த காரியத்துக்கும் அவர்கள் விலக வேண்டும். மூன்றாவதாக, அங்கிருந்த மக்களுடைய செய்கைகளின்படி நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டு, லேவியராகமம் 18 அதிகாரம் முழுமையாக அசுத்தமான நடக்கைகள் அல்லது ஒழுங்கினமான நடக்கைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் தனக்கு இனமாக்கி நிறுத்தி அவளோடு சேரக்கூடாது என்று சொல்லி விபச்சாரத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இரத்தத்திற்கு அது மாத்திரமல்லாதபடிக்கு நெருக்குண்டு செத்ததற்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். நான்காவதாக, விபச்சாரத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்த ஜாதிகள் நடுவிலே இருந்தது. முக்கியமாக இந்த டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷன் என்று சொல்லும் காரியங்கள் பல தேசங்களிலே நடந்தது. நம்முடைய தேசத்திலும் கூட டோனார் பகுதியிலே இந்த காரியம் இருந்தது. அங்கே கார்மிக்கல் அம்மா வந்து இதற்காக போராடி அநேக பெண்களை அங்கிருந்து விடுதலை செய்தார்கள். அவர்கள் போராட்டத்தின் விளைவாக டெம்பிள் ப்ராஸ்டியூஷனை அதை முழுமையாக நிறுத்தத்தக்கதா அரசாங்கமே சட்டம் போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த காரியங்கள் அங்கே பொதுவாக இருந்தது. ரோம காலனிகளிலும் தவறான நடக்கைகள் சாதாரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைகளில் ஒன்றையும் நீங்கள் செய்து உங்களால் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய சமுதாயத்திலும் கூட நாம் பார்க்கிறோம், மாரல் வேல்யூஸ் ஆர் டீக்ரேடட். அவர்களை சட்டப்படி பார்க்கும்போது எனி grown up adult can have sexual relation with anybody. அது சட்டப்படி குற்றமே கிடையாது என்று சொல்லி நம்முடைய சுப்ரீம் கோர்ட் தீர்மானம் பண்ணி இருக்கிறது. ஆனால் அதை ஆண்டவருடைய வசனத்துக்கு அது விரோதமானது. எனவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் லிவ் இன் பார்ட்னர்ஸ் என்று சொல்லி ஒருவேளை நாம் பேப்பரில் பார்ப்போமானால் வாரத்திலே அல்லது மாதத்திலே 2-3 கேஸ்கள் இப்படி லிவ் இன் பார்ட்னர்ஸ் மூலமாக தற்கொலை நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது. சர்வசாதாரணமாக திருமணம் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளாக வர விரும்பாதபடிக்கு அநேகர் இப்படிப்பட்ட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதை பார்க்கிறோம். அதை ஒருவேளை நம்முடைய சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறி வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய சித்தப்படி இது தவறான காரியம். இப்படிப்பட்ட அருவருப்புகளுக்கு நாம் இணங்க முடியாது. ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக்க கண்டது. அருமையாக சொல்லுகிறார்கள். எங்களுடைய தீர்மானம் எங்களுடைய சொந்தத்தில் அல்ல, எங்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவ இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. we are also having the mind of Christ என்று சொல்லி பவுல் சொல்வது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இந்த எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார், அவருடைய சிந்தை எனக்குள்ளாக இருக்கும்போது ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலே நாம் காரியங்களை பார்ப்பேன். ஆண்டவருடைய சிந்தையின்படி நான் தீர்மானிப்பேன். ஐ வில் பி ஆக்டிங் அண்ட் ரியாக்டிங் அக்கார்டிங் டு த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சிந்தையோடு கூட நான் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இவைகளுக்கு விலைக்கு நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகின ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். அந்த ஒரு பிரச்சனை முடிந்தது. சபை சந்தோஷமாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த பிரயாணப்பட்டவர்கள் வருவது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. அங்கே சொல்லப்படுகிறது 650 900 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டும் எருசலேமிலிருந்து இந்த பிசிதியா அந்தியோக்கியா சீரியாவில் உள்ள அதுக்கு செல்வதற்கு. அந்த காலத்தில் உள்ள டிராவல் பார்க்கும்போது 15 நாட்கள் ஆகலாம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுதும் கூட ஒருவேளை மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கிறப்ப கூட 15-16 மணி நேரங்கள் இதில் செல்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கடினமான பிரயாணங்கள் மத்தியிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். போய் ஆண்டவருடைய வசனத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியாவுக்கு வந்து சபையை கூடி வரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். ஆண்டவருடைய ஆறுதல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யூதா சீலா என்பவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினால் வெறும் கூரியஸாக நாங்கள் கடிதத்தை மட்டும் கொடுத்து விட்டு போவோம் என்று சொல்லி அல்ல, அவர்களும் அங்கே ஊழியம் செய்கிறார்கள். சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார்கள். சில காலம் அங்கே இருந்து அங்கிருந்து மக்களுக்கு திடப்படுத்துகிறார்கள். நாமும் கூட நாம் ஆண்டவரை பற்றி அறிவிப்பவர்களுக்கு ஏதோ வசனத்தை சொன்னேன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்படியே விட்டு விடாதபடிக்கு அவர்களோடு கூட தனிப்பட்ட விதமாக நேரம் செலவழித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்குவது, மென்டரிங் டெம், அது முக்கியமான ஒரு காரியம். பவுல் இதை குறித்து சொல்லும்போது 2 தீமோத்தேயு 2:2 வாசிக்கிறோம். நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 2:2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. இல்லை 4 குழுக்கள் வருவதை பார்க்கிறோம். பவுல், தீமோத்தேயு, மற்றவர்கள், உண்மையுள்ள மனுஷர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவரை பற்றி அறிவிக்கும் போது இந்த விதமாக தீமோத்தேயுக்களை உருவாக்குவது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது நாம் உருவாக்குகிற மக்கள், ஒருவேளை நாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவர்கள் நல்ல ஸ்திரமான விசுவாசிகளாக இருந்து ஆண்டவருக்கு மகிமையாக காரியங்களை செய்ய முடியும். எனவே நாம் சகோதரருக்கு புத்தி சொல்லி திடப்படுத்தும் போது சமாதானமான சூழ்நிலை வருகிறது. பவுல் போல நீங்களும் நானும் கூட தீமோத்தேயுக்களை உருவாக்கும் போது அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திலே பெரிய தலைவர்களாக உருவாக்கி தேவனுடைய சபையை கட்டுவார்கள். பிரச்சனைகள் வரும்போது ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வர வேண்டும், ஜெபித்து ஆலோசனை செய்து தீர்மானம் செய்ய வேண்டும். அதே சமயத்திலே கிறிஸ்துவுக்களாக வருபவர்களை நிலைத்து நிற்கத்தக்கதாக விசுவாசிகளாக, தலைவர்களாக, சீஷராக உருவாக்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.